புரோட்டான் கம்பெனிக்கு வந்திருந்த சர்வா குயின்சியின் முன்னால் திமிராக அமர்ந்திருந்தான். என்னதான் தன்னை தைரியமாக காட்டிக் கொண்டாலும் குயின்சிக்கு அவனது நடவடிக்கைகளை பார்க்க உள்ளுக்குள் லேசாக பயம் எழுந்தது. இறுதியாக சர்வா புது ஆபீஸை காட்டுவதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்றதும் இன்னும் அதிர்ந்து போனவள், என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்று கேட்டாள். என்னோட புது ஆபீஸை உங்களுக்கு காட்ட இங்க வந்திருக்கேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீங்க என்னோட நியூ ஆபீஸ்ல தான் இப்போ உட்கார்ந்துருக்கீங்க. ஐ மீன், நாம 2 பேரும் சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த நிமிஷத்திலேருந்து நான் தான் இந்த கம்பெனியோட சூப்பர்வைசர் என்று சர்வா சொன்னதும் அப்படியே உறைந்து போனாள் குயின்சி. கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. இருந்தும் அனைத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டவள் சத்தமாக சிரித்து, என்ன சர்வா, ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? காலங்காத்தாலேயே இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று கடினப்பட்டு வரவழைத்த சிரிப்புடன் கேட்டாள். அதை தெளிவாக கவனித்த சர்வா, நல்லா சிரிக்கிறீங்க குயின்சி. சிரிச்சு சிரிச்சு உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை தான் மறைக்க முடியும். உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் சிரிங்க, சத்தமா சிரிங்க. இந்த பில்டிங்கை இடிஞ்சு விடுற அளவுக்கு கூட சிரிங்க. ஆனா நீங்க எவ்வளோ சிரிச்சாலும் உண்மை மாறப்போறதில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் என்று அவன் சொல்லி முடிக்கும் பொழுது வெளியிலிருந்து கதவு தட்டப்பட்டது. யாரது என்று உள்ளே இருந்து குயின்சி பதிலுக்கு கத்தினாள். அவளது கோபமே அவள் எந்த அளவுக்கு பதட்டத்துடன் இருக்கிறாள் என்பதை சர்வாவிற்கு காட்டியது. என்னதான் அவள் நடித்தாலும் சர்வாவுடைய இந்த சின்ன பதிலடி அவளை தடுமாற வைத்திருந்தது. ஆனால் பாவம், அடுத்து அவன் செய்யப்போவதை அறிந்திருந்தால் இப்போதே அவளுக்கு மயக்கம் வந்திருக்கக்கூடும். சர்வா இதை நினைத்து உள்ளுக்குள் சிரித்தபடி அவளை பார்க்க கதவை திறந்து கொண்டு மெதுவாக உள்ளே நுழைந்த ஒரு பெண், மேடம், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு என்று அதை நீட்டினாள். உடனே முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்ட குயின்சி, என்ன லெட்டர் இது என்று எரிச்சலுடன் கேட்க அந்த பெண் தெரியாது என்பது போல தலையாட்டி, நான் எதுவும் பார்க்கல மேடம், நீங்களே பார்த்துக்கோங்க என்று கூறி சர்வாவை ஒருமுறை பார்த்துவிட்டு லெட்டரை டேபிள் மீது வைத்தவள் அங்கிருந்து சென்று விட்டாள். அந்த லெட்டரை எடுத்து படிக்காமல் சர்வாவை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்த குயின்சி, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சா? முதல்ல இங்கிருந்து கிளம்பு. உன் மூஞ்சிய பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. உன்னை இந்த ஆபீஸ்க்குள்ள விட்டதே பெரிய விஷயம். உனக்கு இந்த கம்பெனியோட சூப்பர்வைசர் ஆகணுமா என்று எப்படியாவது சர்வாவை திட்டி இங்கிருந்து அனுப்பிவிட்டால் தனக்கு எந்த பிரச்சனையும் வராது என அவள் முட்டாள்தனமாக நினைத்திருக்க, அவளது இந்த பேச்சில் எரிச்சல் அடைந்த சர்வா, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க முன்னாடி இருக்கிற லெட்டரை எடுத்து படிச்சு பார்த்தா நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிட போகுது. யாருக்கு வேலை இருக்கு இல்லைன்னு கூட தெரிஞ்சிடும். ப்ளீஸ் கோ அஹெட் என்றவன் லெட்டரை நோக்கி கை காட்டினான். அப்போதும் திமிரான சிரிப்புடன் அவனை பார்த்த குயின்சி, ஹேய், இங்க பாரு, உன்னோட வேலை ஏற்கனவே போயிடுச்சு. ஒருவேளை என்னோட வேலை போயிருந்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. எனக்கு டைகர் கிட்ட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் அவர் நம்புவாரு. இந்த கம்பெனியை விட்டு நீனு இல்ல யாராலும் என்ன வெளியே அனுப்ப முடியாது. அது தெரியுமா உனக்கு என்று தன்னுடைய இறுதி ஆயுதத்தை அவள் பயன்படுத்த, அதை கேட்ட சர்வாவிற்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. கடினப்பட்டு இரும்புவது போல சிரிப்பை சமாளித்தவன், சரி, ஓகே, நீங்க இவ்வளோ நம்பிக்கையா இருக்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க எவ்வளோ நாளா இந்த கம்பெனியில ஒர்க் பண்றீங்க? ரொம்ப நாள் இருக்கும்ல. முடிஞ்சா எனக்கு இந்த கம்பெனியை சுத்தி காட்ட முடியுமா? ஐ மீன், என்னென்ன பொருள் எங்க இருக்கு, யார் என்ன ஒர்க் பண்றாங்க, அந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் காட்ட முடியுமா? நீங்க முடியாதுன்னு சொன்னா வேற யாரையாவது வச்சு என்னால் அதை செய்ய முடியும். பிளஸ் அதே ஆளை வச்சு உங்களை இங்கிருந்து வெளியே அனுப்பவும் முடியும் என்று சர்வா பேசிக்கொண்டே போக, எனஃப், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் என்று கத்திவிட்டு தனது போனை எடுத்த குயின்சி, நீ ஓவரா பேசிட்ட. இப்பவே டைகருக்கு கால் பண்ணி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டைகரோட ஆட்கள் மட்டும் இல்ல, போலீஸும் சேர்ந்து வருவாங்க. என்கிட்ட இப்படி பேசுனது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு அப்ப புரியும். குறைஞ்சது 10 வருஷமாவது நீ உள்ள இருக்க போற. இது நடக்குதா இல்லையான்னு பாரு என்று சொல்லிக்கொண்டே டைகருடைய போன் நம்பரை அவள் தேட மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. போனை ஓரமாக வைத்த குயின்சி, ஏய், யாரது என்று குரல் கொடுத்தாள். கதவை திறந்து கொண்டு பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தாள் மாயா. வந்ததும் சர்வாவை அங்கு பார்த்தவளுக்கு ஆச்சரியம். குட் மார்னிங் சார், நீங்க இங்க என்று கேட்ட அவள் முகத்தில் அவனை பார்த்ததுமே ஒரு தைரியம் தோன்றியது.
அவளை பார்த்து தலையாட்டிய சர்வா குட் மார்னிங் என்று சொல்லிவிட்டு மீண்டும் குயின்சி பக்கம் திரும்பியவன், பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தேன், நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால இதுக்கு மேல நீங்க இந்த ஆபீஸ்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல என்று அவன் கூறியதும், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்று பற்களை கடித்தாள் குயின்சி. மீட் மாயா. இனிமே மாயாதான் இந்த ஆபீஸ்ல எல்லாமே. இந்த புது ஆபீஸ மாயாதான் எனக்கு சுத்தி காட்ட போறாங்க. உங்களுக்கு இனிமே இங்க எந்த வேலையும் இல்ல, நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் என்று கூறியவன் யோசிப்பது போன்ற பாவனையுடன், திடீர்னு எனக்கு ஒரு யோசனை, உங்களுக்கு யார் இங்க வேலை கொடுத்தது, உங்க குவாலிஃபிகேஷன் எல்லாம் செக் பண்ணாங்களா என்று சீரியஸான பாவனையோடு அவன் கேட்க, அவனை அதிர்ச்சியுடன் பார்த்த மாயா, இது உங்க புது ஆபீஸா, என்ன சொல்றீங்க என்று கேட்டாள். எஸ், நான் தான் இனிமே புரோட்டான் பப்ளிஷரோட சூப்பர்வைசர் என்று அவன் கம்பீரத்துடன் கூற, மாயாவால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. பட் சார், நீங்க தானே புரோட்டான்ல டைரக்டா உங்களால ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி என்று சந்தேகம் கேட்க, கமான் மாயா, நான் உங்க பாஸ். ஆல்சோ இதுக்கு முன்னாடி நான் ஹிண்ட் கொடுத்திருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று சிரித்துக்கொண்டே சர்வா கேட்க, மாயா முகத்திலும் லேசான புன்னகை. ஆனால் இப்போது கூட புரோட்டான் போன்ற பெரிய கம்பெனியில் சர்வா சூப்பர்வைசராக வேலை செய்ய போகிறான், அவனுக்கு கீழ் தான் வேலை செய்ய போகிறோம் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. சார், எனக்கு இப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இவ்வளோ வருஷம் வேலை பார்த்ததுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு என்று பெருமிதத்தோடு சர்வாவை பார்த்து கூறியவள், நீங்க இங்க சூப்பர்வைசரா இருக்கிறத நாம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், நீங்க இதுக்கு பார்ட்டி கொடுக்கணும் என்று அதை சிரிப்புடன் கூறினாள். சர்வாவும் பதிலுக்கு சிரிக்க, இருவரும் பேசுவதை கேட்ட குயின்சிக்குதான் காதில் புகை வந்தது. என்ன நடக்குது இங்க, ரெண்டு பேரும் முதல்ல என் ஆபீஸ்ல இருந்து வெளியே போங்க என்று கத்தினாள். சர்வாவை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த மாயா கண்களை சுருக்கி, உங்க ஆபீஸா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க மேடம், இது இனிமே சர்வா சாரோட ஆபீஸ், நீங்க இங்கிருந்து முதல்ல வெளியில போங்க என்று திமிருடன் கூறினாள். என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் யார் தெரியுமா, ஒரே ஒரு போன் கால் உங்க ரெண்டு பேரோட வேலையும் அடுத்த நிமிஷமே என்னால பறிச்சு உங்களை ரோட்ல நிக்க வைக்க முடியும், பாக்குறீங்களா என்று திமிராக கூறிவிட்டு வேகமாக கம்பெனியின் செக்யூரிட்டிக்கு டயல் செய்தவள், சீக்கிரம் 2 செக்யூரிட்டிய என்னுடைய ரூமுக்கு அனுப்புங்க என்று கூற, சர்வா மாயா இருவருமே அதை பொருட்படுத்தவே இல்லை. எந்த பயனும் இல்லை என்பது போல சைகையால் காட்டிய மாயா, நீங்க இந்த கம்பெனியில இப்போ செக்ரட்டரி கிடையாது, உங்களுக்கு இங்க எந்த அதிகாரமும் இல்லை என்று மாயா இறுதியாக குயின்சியிடம் கூற, அத சொல்ல நீ யாரு என்றாள் குயின்சி பதிலுக்கு. சர்வாவை ஒருமுறை திரும்பி பார்த்த மாயா மீண்டும் குயின்சி பக்கம் திரும்பி, நான் மிஸ்டர் சர்வேஸ்வரனோட நியூ செக்ரட்டரி அண்ட் இந்த ஆபீஸ்ல அவருக்கு அடுத்த பொசிஷன்ல நான் தான் இருக்கேன் என்று கர்வ புன்னகையோடு கூறினாள். நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த குயின்சி, என்ன சொன்ன என்றாள். ஓ, உங்களுக்கு காதும் கேட்கலையா, இது இனிமே சாரோட ஆபீஸ், நான் அவரோட செக்ரட்டரின்னு சொன்னேன் என்று மாயா மீண்டும் கூற, அவங்க சொல்றது உண்மைதான், அண்ட் உங்களை டீப்ரமோட் பண்ணி மாயாவோட பொசிஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. ஐ மீன், நீங்க இனிமே இமேஜிங் செக்யூரிட்டிஸ்ல தான் ஒர்க் பண்ணணும் மிஸ் குயின்சி என்று சர்வா இறுதியாக சொல்லி முடிக்க, அடுத்தடுத்த அதிர்ச்சிகளில் துவண்டு போன குயின்சி, 2 பேரும் சேர்ந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களா என்று கத்தியவள் மீண்டும் தனது போனை எடுத்தாள். சரியாக அப்போது கதவை திறந்து கொண்டு செக்யூரிட்டி கார்டுகள் உள்ளே நுழைந்தனர். அவர்களை பார்த்ததும், இவ்வளோ நேரமா வரத்துக்கு முதல்ல இந்த 2 பேரையும் இழுத்துட்டு போய் வெளியில போடுங்க என்று லேசான நடுக்கத்துடன் கத்தி செக்யூரிட்டிகளுக்கு ஆணை பிறப்பித்தாள். இந்த நிமிடம் வரை தன்னுடைய வேலைக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது, அப்படி வந்தால் டைகரை வைத்து சமாளித்து விடலாம், டைகர் தன்னை எதுவும் செய்ய மாட்டான் என்று இப்போது வரை அழுத்தமாக நம்பிக்கொண்டிருக்கிறாள். கூடவே வேலையை விட்டு அனுப்ப வேண்டும் என்றால் அதை எப்பொழுதோ அவளிடம் தெரிவித்திருப்பார்களே, அந்த மாதிரி எந்த தகவலும் வராததாலேயே இருவரும் பேசுவதை பொய் என்று நம்பிக்கொண்டிருந்தாள். உள்ளே வந்த செக்யூரிட்டிகள் சர்வாவை பார்க்க உடனே தனது பேக்கில் இருந்த ஐடி கார்டை எடுத்தாள் மாயா. இன்று காலைதான் அந்த ஐடி கார்டு அவள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. அதில் கம்பெனியின் பெயர் சீலால் மறைக்கப்பட்டிருக்க அவளுக்கு மெயிலும் வந்திருந்தது. அதில் புரோட்டான் கம்பெனிக்கு சென்று குயின்சியை பார்க்கும்படி மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்ததால் லேசான பதட்டத்துடன் இங்கு வந்தாள். வந்ததும் விஷயம் முழுவதும் புரிந்து போனதில் இப்போது தைரியம் வந்துவிட்டது. புரோட்டான் கம்பெனி என்பதால்தான் ஐடி கார்டில் பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாயா புரிந்து கொண்டாள்.
கூடவே புரோட்டான் கம்பெனிக்கு தன்னை ப்ரொமோட் செய்ய வேண்டுமானால் அதை சர்வாவால் செய்ய முடியாது. நிச்சயம் டைகர் தான் இதை செய்திருக்க வேண்டும். டைகருக்கு தன்னை தெரியாது. அப்படியெனில் தனக்கும் டைகருக்கும் இடையில் இருக்கும் சர்வா தனக்காக இதை செய்திருக்கிறான் என்று பல விஷயங்களை யூகித்து வைத்திருந்தவள் இப்போது செக்யூரிட்டிகளிடம் தனது ஐடி கார்டை காட்டினாள். இங்க பாருங்க, என் ஐடி கார்டுல டைகர் ஸ்டாம்ப் இருக்கு என்று சொன்னவள் தன்னுடைய ஆளுமையை செக்யூரிட்டிகளிடம் காட்டியவள். இவங்க தேவையில்லாம ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க, முதல்ல இவங்களை இங்கிருந்து வெளியே அனுப்புங்க என்று கூறினாள். என்ன நடக்குது இங்க என்று செக்யூரிட்டிகள் தான் சொன்னதை செய்யாமல் இருந்ததில் கடுப்பாகி குயின்சி கத்த, அதை கண்டுகொள்ளாமல், நான் இந்த கம்பெனியோட புது செக்ரட்டரி, நீங்க இனிமே நான் சொல்றதான் கேட்கணும் என்று தெளிவாக கூறிய மாயா, இதுக்கப்புறமாவது நான் சொல்றத கேப்பீங்களா இல்ல உங்களுக்கு இதுக்கு மேலேயும் ப்ரூஃப் வேணுமா என்று கேட்டாள். செக்யூரிட்டி, என்ன அவ சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஃபேக். முதல்ல 2 பேரையும் வெளியே கூட்டு போங்க என்று மீண்டும் மீண்டும் குயின்சி கத்திக்கொண்டே இருந்தாள். ஐடி கார்டு, மாயா, குயின்சி என்று மாறி மாறி பார்த்த செக்யூரிட்டிகள் இறுதியாக சர்வாவை பார்த்தனர். குயின்சி இந்த வேலை செய்கிறாள். மாயாவிடம் ஐடி கார்டு இருக்கிறது. சர்வாதான் சம்பந்தமில்லாமல் அந்த இடத்தில் இருக்கிறான். அதனால் அவனை வெளியில் அனுப்பிவிடலாம் என்று முடிவு செய்து அவன் அருகில் செல்ல குறுக்கே கை நீட்டி தடுத்த மாயா, எக்ஸ்கியூஸ் மீ, அவர் மேல உங்க விரல் பட்டுச்சு, அடுத்த நிமிஷம் உங்க வேலை இருக்காது. அவர் இப்ப இந்த கம்பெனியோட சூப்பர்வைசர். அவர் மேல கை வைக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா என்று தைரியத்தோடு கேட்க, தனது நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்த சர்வா கால் மேல் கால் போட்டு அவர்களை பார்த்தவன், இட்ஸ் ஓகே மாயா, அவங்க என்ன செய்யணுமோ செய்யட்டும், அதுக்கான கான்சிக்வன்சஸையும் அவங்க அனுபவிக்கட்டும், நீங்க தடுக்காதீங்க என்று அதிகாரத்துடன் கூறிய சர்வா பார்வையை குயின்சி பக்கம் திருப்பினான். முதலில் அவளை ஆதிசேஷனோடு பார்த்த ஞாபகம் வந்தது. ஆனால் இப்போது வரை அவள் எதற்காக ஆதிசேஷனை சந்தித்தாள் என்பதை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இதற்கு பின் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதால்தான் அவளை மொத்தமாக டைகர் குரூப்பிலிருந்து அனுப்பாமல் இமேஜிங் செக்யூரிட்டிஸ் கம்பெனிக்கு அனுப்ப முடிவு செய்தான். அங்கு இருந்தால் அவளது நடவடிக்கைகள் அனைத்தையும் கண்காணிக்க முடியும் என்பது சர்வாவின் திட்டம். இல்லையெனில் அவள் நேராக ஆதிசேஷனுடன் சேர்ந்து கொண்டால் தனக்கு எதிராக என்ன நடக்கிறது என்பது கூட சர்வாவிற்கு தெரியாமல் போய்விடும். அதே நேரம் மாயா செக்யூரிட்டிகளிடம் சர்வா யார் என்பதை இப்போது ஆதாரத்தோடு நிரூபித்திருக்க அவர்கள் சர்வா சொல்லை கேட்க தயாராக இருந்தனர். இவங்களை இப்பவே இங்கிருந்து வெளியில அனுப்புங்க, இவங்க டைரக்டா இமேஜிங் செக்யூரிட்டிஸ்க்கு போகணும் என்று சர்வா செக்யூரிட்டிகளுக்கு ஆணை பிறப்பிக்க அவர்கள் குயின்சியை நோக்கிச் சென்றனர். ஏய், என்ன பண்றீங்க என்று அவள் கேட்டு முடிப்பதற்குள், வாங்க மேடம் என அவளை இழுத்துக்கொண்டு வெளியே சென்றனர். ஏய், உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன், என்னையே வெளியே அனுப்புறீங்கல்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறேனா இல்லையா பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு இத பண்றீங்க, டைகருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என்று அவள் கத்திக்கொண்டே வெளியில் இழுத்துச் செல்லப்பட மாயா எட்டி பார்த்தாள். சொன்ன கேளுங்க மேடம், வாங்க என்று அவளை லிப்ட் அருகில் விட்டுவிட்டு செக்யூரிட்டிகள் நகர்ந்து விட, இவனை சும்மா விட மாட்டேன், இப்பவே டைகருக்கு கால் பண்றேன். டைகர் 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 என்று தனது போனை பார்த்தவள், டைகர், சர்வேஸ்வர ராஜன் என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே அவனது பெயரை போனில் தேடினாள். அவளது இறுதி வாக்கியங்களை கேட்ட மாயா அதிர்ந்தாள். இவங்க இப்ப என்ன நேம் சொன்னாங்க? சர்வேஸ்வர ராஜனா? சர்வா சார் பேரு கூட என்று ஆச்சரியத்தோடு சிந்திக்க ஆரம்பித்தாள். சர்வாதான் டைகர் என்ற உண்மையை மாயாவால் கண்டுபிடிக்க முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.